வெல்கம் டு த ஷோ ஆஃப் நட்சத்திர ஜன்னல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடிகர்கள் அப்பப்போ சூடாகி பயங்கரமா கோவமாகி கத்திருப்பாங்க. அதெல்லாம் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா புதுசா கோவப்பட்டது யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் மாசான மொமெண்ட்ஸும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க இந்த வீடியோவை பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வர போறது தனுஷ் அவர்கள் தான். மேடையில ரொம்ப ஆட்டிடியூடா பேசுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப இருந்தா அவர் அப்பவே ஆட்டிடியூடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது என்னன்னா, VIP 2 ப்ரமோஷனுக்கு இவர் ஒரு தெலுங்கு சேனல்ல போய் தனியார் இன்டர்வியூல பயங்கரமா பேசினாரு. பேசிட்டே இருக்கும்போது என்னன்னா, அந்த குச்சி லீக்ஸ் பத்தி கேள்வி வரும்போது என் பர்சனல் பத்தி எல்லாம் கேட்காதீங்க, அது கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு மைக்க விசிறி அடிச்சுட்டு போயிருப்பாரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. கடைசியில இந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்டிங் ஆனாலும் இப்ப இந்த ஆங்கர் வந்து ஒரு இன்டர்வியூல பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவரு ஜூஸ் கொடுக்க வந்தவர்கிட்ட கூட பயங்கரமா கோவமா பேசிட்டு இருந்தாரு அந்த மனுஷன். அவரோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா, கார்த்திக் அவர்கள். இவருடைய அப்பா சிவகுமார் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். செல்ஃபி எடுக்க வரும்போது அவர் போனை தட்டி விட்டு இருப்பாரு. சோ அந்த விஷயம் பயங்கரமா வைரல் ஆகி கடைசியில் சிவகுமார் புது போனே வாங்கி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் ஒரு கதை இருக்கட்டும். ஆனா கஸ்தூரி அவர்கள் கார்த்திக் கிட்ட ஒரு விஷயம் பண்ணப்ப அங்க ஒரு மாதிரி சலசலப்பு ஆகிருக்கும். அத போய் பார்த்துட்டு வாங்க. உங்க அப்பா இல்லல, அதனால அர்ஜென்ட்டா செல்ஃபி எடுக்கணும். இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லவே ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சுல ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு. எல்லா நடிகர்களும் மேடையில பயங்கரமா திட்டி தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா கார்த்திக் இவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ணது இப்ப வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயமா தான் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தான். அது என்ன சுப்ரீம் ஸ்டார், அது அந்த காலத்துல தானே, என்ன பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, என்னன்னா வாரிசு திரைப்பட விழால நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ரஜினிக்கும் சரி விஜய்க்கும் ஒரு கோல்டு ஃபைட், சைலண்ட் ஃபைட் போயிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசியில வந்து நான் தளபதியாவே இருந்துக்கிறேன், எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஸ்டாப் பண்ணாங்களே. அப்படி இருக்கிறப்ப சரத்குமார் எரியறத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி நீதாப்பா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சொன்ன உடனே பத்திரிகையாளர்கள் ஒரு சில கேள்வி கேட்கும் போது அவரு செம்மையா காண்டாகி இருப்பாரு. சூப்பர் ஸ்டார், ஐ அம் சூப்பர் ஸ்டார் இல்லையா, நான் சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார். பாத்தீங்களா, அது என்ன சூப்பர் ஸ்டார், நானே சுப்ரீம் ஸ்டார் தான் போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சு போயிருப்பாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா, வடிவேல் அவர்கள். ஆக்சுவலி வடிவேல் அவர்கள் பிரஸ் மீட்ல பெருசா கோவப்பட்டு பேசி நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா ரீசெண்டா நடந்த இந்த பிரபுதேவா டான்ஸ் ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஜோவியலா இருக்கணும்னு சொல்லி பிரபுதேவா கொஞ்சம் தலையெல்லாம் ஆட்டி வாய்க்குள்ள விரல விட்டு அதெல்லாம் பண்ணப்ப காமெடியா இருந்தாலும் கொஞ்சம் ஜூம் படி பார்த்தாதான் தெரியும் வடிவேல் பயங்கரமா கடுப்பாகி இருப்பாரு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டு இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா, மாதவன் அவர்கள். இந்த வீடியோ நீங்க பல பேர் பார்த்திருப்பீங்க. அதோட எக்ஸாக்ட் குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சைஃப் அலி கான் மற்றும் ஷாருக் கான் ஆங்கர்ஸா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, கீழே இருக்கிற நடிகர்கள் கூப்பிட்டு வச்சுட்டு அப்படியே வந்து அசிங்கப்படுத்தணுங்கிறதா இவங்களோட எண்ணமே. சோ இப்ப வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப சவுத் இண்டஸ்ட்ரியில வந்தது ஆர் மாதவன் இல்லையா. சோ இவர் பாலிவுட்ல பெரிய ஹிட் ஆனோடனே அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஷாருக் கான் எப்பவுமே சாக்லேட் பாய் அப்படி சொல்லிட்டு இருந்த இடத்துல மாதவன் அந்த இடத்த வந்து சீக்கிரமாவே வந்து பிடிச்சிட்டாரு. சோ அதுல காண்டான இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா, ஆர் மாதவனுக்கு அர்த்தம் என்ன, ஆருக்குன்னா அர்த்தம் என்ன, நான் சொல்ற டைலாக்க நீ தமிழ்ல சொல்லு, லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் அப்படின்லாம் சொல்லிட்டு அவரும் என்ன சொல்லுவாருன்னா, ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு நீ இருக்கிறா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும் போது, ஓ ரோமியோ ஜூலியட்டுக்கு தமிழ்ல எதுவும் வந்து மொழிபெயர்ப்பு இல்லையா அப்படின்னு கிக்கி பிக்கின்னு சிரிச்சப்ப அப்ப மாதவன் ஒரு மொமெண்ட் பண்ணிருப்பாரு. அதுதான் இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்க. போங்கடா கிறுக்கு கதாநாயகங்களா. இந்த வீடியோல நீங்க பார்த்த அந்த 5 மொமெண்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.